குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. This is Turkish Air Force speaking on guard. You are approaching Turkish airspace. Change your heading south immediately. This is Turkish Air Force speaking on guard. You are approaching Turkish airspace. Change your heading south immediately. ரஷ்ய துருக்கிய பிணக்கும் பதட்டமடையும் பிராந்தியமும் Turkey's president has warned Russia not to play with fire as Moscow retaliates over the downing of one of its fighter jets near the Syrian border. Turkish food imports are being restricted and scrutinized more heavily. Russia's also announced that it's suspending visa-free travel with Turkey. கடந்த வாரம் ரஷ்ய போர் விமானம் ஒன்றை துருக்கி சுட்டு வீழ்த்தியது முதல் சிரியாவை மையப்படுத்திய போர்க்களம் புதிய களச்சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அடிக்கடி முட்டிக்கொள்ளும் ரஷ்ய துருக்கிய தரப்புகள் இராணுவ ரீதியாக மோதிக்கொள்ளும் நிலைமைகளை தவிர்த்தே வந்திருக்கின்றன. எனினும் சிரியாவை மையப்படுத்திய IS தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் பன்னாட்டு பிரசன்னத்தை அப்பிராந்தியத்தில் அதிகரித்திருப்பதோடு தமது புஜ பலத்தை பரிசோதிக்கும் களமாகவும் அதனை பயன்படுத்தி வருகின்றன. சிரிய அரசு, அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ தரப்பு, ரஷ்யா, ஈரான், ஹெஸ்புல்லா தரப்பு என்று 3 அணிகளும் IS அமைப்பை பொது எதிரியாக கண்டித்திருப்பினும் இந்த முத்தரப்புகளும் தனித்தனியாக களம் புகுந்திருக்கின்றன. எனினும் பஷார் அல்-அசாத் தலைமையிலான சிரிய அரசு தொடர்பில் 2 அணிகளாக பிரிந்திருக்கின்ற இத்தரப்புகள் சார்பாகவும் எதிராகவும் தமது நிலைப்பாட்டை வகுத்துள்ளன. இந்த நிலையில் ரஷ்ய துருக்கிய தரப்புக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற பிணக்குகளின் பின்னணிகள் குறித்து இன்றைய குவியம் ஆராய்கிறது. Moscow has confirmed one of its Su-24 planes has been shot down by Turkish jets. Turkish media sources said the jet had violated its airspace on the border with Syria, a claim denied by the Russian Ministry of Defense, who say its aircraft was in Syria. Turkish military officials said the action was taken after the pilots had been warned 10 times in the space of 5 minutes that they were in its airspace. The incident happened in Latakia province in the Barbachak area, which is believed the Russian planes had targeted just before. Turkish media report eyewitnesses saying the 2 pilots were seen landing with parachutes. Syrian activists claim one of the pilots was captured. Russian helicopters have apparently mounted a search for the other one. Turkish Prime Minister Ahmet Davutoglu has ordered the Foreign Ministry to consult with NATO, the United Nations and related countries on the latest developments on the Syrian border, his office said in a statement. Turkey has repeatedly warned against violations of its airspace by Russian and Syrian aircraft. நவம்பர் 24ஆம் தேதி சிரிய துருக்கிய எல்லையில் பரப்பி மேற்கொண்ட ரஷ்யாவின் சுகோய் Su-24 ரக போர் விமானம் ஒன்றை துருக்கி சுட்டு வீழ்த்தியது. சர்வதேச எல்லை விதிமுறைகளை மீறி தமது வான்பரப்புக்குள் அத்துமீறிய விமானம் ஒன்றை தமது தாக்குதல் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாக துருக்கி அறிவித்தது. அத்துடன் அத்துமீறல் தொடர்பில் 10 முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தமது எச்சரிக்கையை சட்டை செய்யாத நிலையிலேயே விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் துருக்கி தனது செயலை நியாயப்படுத்தியது. எனினும் தமது விமானம் சிறிய எல்லையினுள்ளாகவே பறப்பை மேற்கொண்டதாகவும் தமக்கு அவ்வாறான எச்சரிக்கைகள் எவையும் விடுக்கப்படவில்லை என்றும் ரஷ்யா அடித்து கூறுகிறது. அத்துடன் துருக்கி சொல்வது போல தாக்குதல் போர் விமானங்கள் மூலம் தமது குண்டுவீச்சு விமானம் வீழ்த்தப்படவில்லை எனவும் தரையிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலமாகவே தமது விமானம் தாக்கப்பட்டதாகவும் ரஷ்யா தெரிவிக்கிறது. எனினும் 17 வினாடிகள் மட்டுமே தமது வான்பரப்புக்குள் ரஷ்ய விமானங்கள் இருந்ததாகவும் அதற்குள் 5 நிமிடமாக எச்சரிக்கை வழங்கப்பட்டதாகவும் 10 முறை எச்சரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் தமது தாக்குதல் விமானங்கள் ரஷ்ய விமானத்தை தாக்கியதாகவும் துருக்கி கூறுகின்ற கணக்கில் அடிப்படை தவறுகள் இருப்பதையும் கணிக்க முடிகிறது.
A Russian jet fighter plunges to the ground. Turkey's government says Turkish aircraft shot it down close to the Syrian border. This is a stab in the back. The pilot did not threaten anyone, and the plane was shot down in Syrian airspace, just 4 kilometers from the borders of Turkey. This tragic event will have serious consequences for Russian-Turkish relations. Both pilots ejected and parachuted to the ground. Russian military helicopters are reported to be searching for them near the border. The Syrian opposition says it has the body of one of the pilots and that the second one is also dead. Turkey has released a map which claims to show a Russian plane flew across its border with Syria. It says the pilots were warned several times before the aircraft was shot down. Until recently, Turkey had been careful not to antagonize Russia because it knows that this kind of incident can happen. And Turkey had in fact warned Russia on a number of occasions that Russian jets were, according to Turkey, entering Turkish airspace. So the fact that Turkey is feeling now bold enough to take this action, I think speaks volumes about Turkey's new political confidence in this context. இந்த நிலையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருந்த 2 விமான ஓட்டிகளும் பாராசூட் மூலம் குதித்து தப்ப முனைந்த போதிலும் ஒருவர் தரையிறங்குவதற்கு முன்பாகவே சிரியாவில் உள்ள டர்க்மன் கிளர்ச்சி குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்ற விமான ஓட்டி பின்னர் சிரிய படையினர் மேற்கொண்ட படை நடவடிக்கை ஒன்றின் மூலமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாராசூட் மூலம் தப்பித்த ரஷ்ய விமானிகளை மீட்பதற்காக ரஷ்யா அனுப்பி வைத்த மரீன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஏரூடக படைப்பிரிவினர் மீது டர்க்மன் கிளர்ச்சி குழுவினர் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் ரஷ்யாவின் தாக்குதல் உலங்கு வானூர்தி தகர்க்கப்பட்டதோடு ரஷ்ய மரீன் படை வீரர் ஒருவரும் கொல்லப்பட்டார். இச்சம்பவங்கள் ரஷ்யாவின் கோபத்தை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றன. துருக்கியின் செயலுக்கான விளைவுகளை அந்நாடு சந்தித்தாக வேண்டும் எனவும் துருக்கி புறமுதுகில் குத்திவிட்டதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில் மேற்குலகின் கூட்டமைப்பான நேட்டோவில் அங்கத்துவம் பெற்றுள்ள துருக்கிக்கும் மேற்குலகின் வைரியாக பார்க்கப்படுகின்ற ரஷ்யாவுக்கும் இடையில் பலமான முறுகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. Turkey and Russia have had a history of conflict for more than 400 years ago, to the First World War. In modern times, relations were described as solid and based on mutual interests and respect. In business terms, the two countries trade tens of billions of dollars worth of goods every year. More than 50% of Turkey's gas is supplied by Russia. But the war in Syria has soured their relations. President Bashar al-Assad is a major reason for the increasing tensions between Ankara and Moscow. Russia backs Assad, whereas Turkey is doing everything possible to bring him down. Tensions escalated in September when Russia launched airstrikes against ISIL and Syrian opposition fighters. Last month, government leaders in Ankara complained that 2 Russian jets had violated Turkish airspace. Russia's targets inside Syria also triggered a harsh response from Turkey. On Monday, Turkish leaders called for the United Nations Security Council to hold a meeting to discuss Russia's airstrikes against Syrian Turkoman villages in Syria. More than 1,500 Syrian Turkoman have fled their homes and headed towards the Turkish border. But it seems the shooting down of the Russian jet is going to reshape regional and international politics, especially towards Syria. Assad and ISIL could be the spark for a new wider war. They've already led to this fight between Turkey and Russia. ரஷ்ய விமானம் சுடப்பட்ட விவகாரத்தில் யார் பக்கம் தவறு இருக்கிறது, யார் பக்கம் நியாயம் உள்ளது என்பதை பக்கச்சார்பின்றி அறிவது நடைமுறை சாத்தியமற்றது என்பதே வெளிப்படை. இருப்பினும் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் சிரியாவில் பஷார் அல்-அசாத் அரசாங்கத்துக்கு எதிராக போரிடுகின்ற கிளர்ச்சி குழுக்கள் மீது ரஷ்யா தீவிர வான் மற்றும் கடல் மார்க்க தாக்குதல்களை ஆரம்பித்தது முதல் வான் எல்லை மீறல்கள் தொடர்பாக துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் முரண்பாடுகள் நிலவி வந்திருக்கின்றன. எனினும் அவை எச்சரிக்கைகளோடு மட்டும் நின்றுவிடும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் துருக்கி எச்சரிக்கையை கடந்து தாக்குதல் நிலைமைக்கு சென்றமை இன்றைய சர்வதேச போரரங்கில் புதிய அபாயத்தை தோற்றுவித்திருக்கிறது. துருக்கி ரஷ்ய விமானத்தை தாக்கியது சரியா தவறா என்ற விவாதங்களை கடந்து ரஷ்யா வான் பரப்பு எல்லைகளை மீறாது என்பதையும் மறுப்பதற்கில்லை.
2 மாதங்களாகவே சிரியாவில் ISக்கு எதிரான போரில் களமிறங்கிய ரஷ்யா சர்வதேச கவனத்தை அதிகம் ஈர்த்ததோடு தனது போர் வலிவை பறைசாற்றும் களமாக சிரிய களத்தை பயன்படுத்தி வருகிறது. கடந்த 1 வருடத்துக்கும் அதிகமாக அமெரிக்கா தலைமையில் நேட்டோவும் அரேபிய கூட்டணியும் IS மீது மேற்கொண்ட தாக்குதல்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையை விட ரஷ்யாவின் தாக்குதல் வீச்சும் எண்ணிக்கையும் கணிசம் என்பதை கள நிலவரங்கள் வெளிப்படுத்துகின்றன. Explosions across Syria's Hama province. Amateur video, which cannot be independently verified by Reuters, appears to show Russia on the offensive in Syria. More footage shows panic in the streets near the Turkish border, in a country where the war has already claimed the lives of some 250,000 people. Jets believed to be Russian target a depot for trucks waiting to go through a major rebel-controlled border crossing. Syrian jets have struck the area before, but if confirmed to have been carried out by Russia, it would be one of Moscow's closest airstrikes to Turkish territory, targeting a humanitarian corridor into rebel-held Syria and an important transit point for Syrian civilians crossing to Turkey. Earlier in the week, Turkey shot down a Russian jet, which it said entered its airspace. Russia said the plane never left Syrian airspace. சிரியா மீது ரஷ்யா ராணுவ தலையீட்டை மேற்கொள்வதற்கும் தனது படை வலிவை ஆச்சரியம் தரும் வகையில் வெளிப்படுத்துவதற்கும் பல பின்புல காரணிகள் இருக்கின்றன. IS அமைப்பு ரஷ்யாவுக்கும் மேற்குலகத்துக்கும் பொது எதிரியாக இருப்பினும் சிரிய அரசு தொடர்பில் இரு தரப்பினதும் நோக்கங்கள் வெவ்வேறானவை. சிரியாவை தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளங்களில் ஒன்றாக அரபுலகில் ரஷ்யா பேணி வருகிறது. இந்த நிலையில் 2011 சிரிய அதிபர் பஷார் அல்-அசாத்துக்கு எதிரான புரட்சியை பயன்படுத்தி சிரியாவில் தமது தலையீட்டை மேற்கொள்ள மேற்குலகம் போட்ட கணக்கை தகர்க்கும் வழிமுறையாகவே சிரியாவில் ராணுவ தலையீட்டை ரஷ்யா பயன்படுத்துகிறது. அத்துடன் கடந்த ஆண்டு யுக்ரைனை தம்பக்கம் ஈர்க்க முயன்ற மேற்குலகத்துக்கு எதிராக புட்டின் மேற்கொண்ட நகர்வுகள் பனிப்போர் சூழலை ஐரோப்பிய வட்டகையில் ஏற்படுத்தின. கிரைமியாவை தம்வசப்படுத்திய ரஷ்ய சார்பு கிளர்ச்சியாளர்கள் மூலமாக யுக்ரைனின் டொனஸ்க் மற்றும் லுஹான்ஸ்க் பிராந்தியங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இவ்விவகாரத்தில் தனது படையினரின் நேரடி தலையீட்டை ரஷ்யா மறுத்த போதிலும் மேற்குலக தடைகள் புட்டினுக்கு பெரும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தின. இந்த நிலையில்தான் மேற்குலகம் வகுத்த வியூகங்களை தகர்க்கும் களமாக சிரியாவை பயன்படுத்தும் புட்டின் சிரிய போரை தீர்மானிக்கும் சக்தியாக தன்னை அடையாளப்படுத்த முனைந்திருக்கிறார். Russia's defense minister confirmed on Wednesday morning that the second crew member from the Su-24 that was shot down by Turkish F-16s on Tuesday is alive and well and is back at Russia's airbase in Syria. On Tuesday, both crew members bailed out after their fighter bomber was hit by an air-to-air missile, following what the Turks say was an incursion into their airspace. The Russians deny this. NATO has since said the incursion lasted just a few seconds and has distanced itself from its NATO members' actions, saying it's a matter between Ankara and Moscow. A Russian rescue helicopter sent to recover the crew had to make an emergency landing after rebels claimed to have hit it with an anti-tank missile. One crew member was killed. Rebels then destroyed the helicopter on the ground. சிரியாவில் ரஷ்யாவின் பங்களிப்பு மேற்குலகத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பொது எதிரியான ISஐ போட்டு தள்ளுவதில் ரஷ்யாவின் பங்களிப்பை நிராகரிக்க முடியவில்லை. ஆனால் பஷார் அல்-அசாத் அரசாங்கத்துக்கு எதிராக தாம் வளர்த்தெடுத்த கிளர்ச்சி குழுக்களையும் போட்டு தள்ளும் ரஷ்யாவின் முடிவே இரு தரப்புக்கும் இடையில் அபாயகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த நிலையில்தான் துருக்கிய பின்புலம் கொண்ட சிரிய அரசுக்கு எதிராக போரிடுகின்ற மேற்குலக சார்பு கிளர்ச்சி குழுக்களின் கூட்டணியில் அங்கத்துவம் பெற்றுள்ள டர்க்மன் கிளர்ச்சி குழு மீதும் ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொண்டது. துருக்கிய எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சிரியாவின் லகாட்டியா பகுதி டர்க்மன் கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டிலேயே இருந்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை கொண்ட சிரியாவில் வாழுகின்ற சிறுபான்மை இனக்குடும்பமான டர்க்மன் குழுவினர் 2011ஆம் ஆண்டு முதல் பஷார் அல்-அசாத் அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்டு வருகின்றனர். சிரிய அரசினால் உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களில் இந்த குழுவினரும் அடக்கம். இந்த நிலையில் துருக்கி அரசுடைய பின்புல ஆதரவுடன் டர்க்மன் கிளர்ச்சி குழு செய்யப்பட்டு வருகிறது.
இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ரஷ்ய விமானியை கொண்டதோடு மீட்புக்கு வந்த மரீன் படைப்பிரிவையும் இந்த குழு தாக்கியுள்ளது. Russian fighter jet on fire and crashing. President Vladimir Putin says it was downed by an air-to-air missile fired by a Turkish F-16. Turkish government leaders say the pilots of the Sukhoi Su-24 ignored 10 warnings. They were violating Turkish airspace. Russia says the aircraft was in Syrian airspace. The two pilots ejected and crashed in an area in Latakia under rebel control. A deputy commander of the Turkmen brigade says his fighters shot the pilots as they parachuted to the ground. After the Russian plane dropped its bomb, it turned around from the Turkish side and it was hit by Turkish airplanes. After it violated Turkish airspace, it was shot down. The pilots were dead when we took them. Our comrades shot at them in the air and they were dead when they both hit the ground. They all died in the air. Video posted by an armed group claims to show the body of one of the pilots. A radar map published by the Turkish army is said to show the movement of the aircraft, as well as it entering Turkish airspace and where it was downed. Turkish leaders say the action was legitimate. We always used to warn Russia about penetrating our borders. Turkey never penetrated the borders or breached any violation with its neighbours. That is why Turkey has always tried to keep its border and respect the borders of its neighbours. Syrian rebels say a Russian helicopter which was searching for the missing pilots was destroyed by a missile. The aircraft attacks are straining ties between Russia and Turkey, which is a member of the NATO military alliance. Both are also key players in Syria's civil war. இந்த நிலையில் தமது போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டமை தொடர்பில் பழிவாங்கும் நகர்வுகளை ரஷ்யா தற்பொழுது முன்னெடுத்திருக்கிறது. துருக்கியுடனான வர்த்தக தொடர்புகள் பலவற்றை துண்டித்துள்ள ரஷ்யா வர்த்தக பொருளாதார தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் அறிவித்திருக்கிறது. மேலும் துருக்கிக்கான விமான பரப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கைகள் இரு தரப்புக்குமே பொருளாதார ரீதியில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றே கணிக்கப்படுகிறது. காரணம், ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவே துருக்கியின் பிரதான வர்த்தக பங்காளி. மேலும் துருக்கிக்கான 50% எரிவாயு தேவையை ரஷ்யாவே பூர்த்தி செய்கிறது. அத்துடன் முற்றுமுழுதாக சக்தி தேவையில் தங்கியிருக்கும் அந்த நாட்டுக்கு முதலாவது அணு உலையை அமைத்துக் கொடுக்கும் கட்டுமான பணிகளையும் ரஷ்யாவே ஆரம்பித்தது. மறுபுறத்தில் ரஷ்யாவில் துருக்கியின் கட்டுமான நிறுவனங்கள் பல செயற்பட்டு வருகின்றன. அத்துடன் துருக்கிய பணியாளர்கள் பலரும் ரஷ்யாவில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இதற்கும் மேலாக துருக்கிக்கான அதிகூடிய உல்லாச பயணிகளாக ரஷ்யர்களே விளங்கி வருகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் 32 லட்சம் ரஷ்ய உல்லாச பயணிகள் துருக்கியின் உல்லாச பயணத்துறைக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போதைக்கு போரை தவிர்த்திருக்கின்ற ரஷ்யா ஏனைய வழிகளில் துருக்கியை மிரட்டி பார்க்கிறது. There's an escalating war of words after Turkey's downing of a Russian fighter jet. Moscow is threatening economic retaliation, something Ankara dismisses as emotional and unfitting. The shooting down of the plane is one of the most serious clashes between a NATO member and Russia and is further complicating the international battle against ISIL. The documents we're working on, he says, will be about the introduction of restrictions and bans for Turkish structures in Russia, restrictions and bans on product imports, on the implementation of works and services provided by Turkish companies, and other restrictive measures. Food from Turkey is among the goods earmarked for restrictions. The Turkish president says he's tried talking to his Russian counterparts but had no response. At this point, he says, there are some threats. Joint projects may be halted, ties could be cut. Such approach is fitting for politicians, he asks. Moscow says it may place restrictions on a multi-billion euro nuclear power plant that is building in Turkey and on a gas pipeline project. All this as Russia insists its fighter jet never left Syrian airspace, while Ankara says it crossed the border despite repeated warnings. இந்த நிலையில் நேட்டோ கூட்டணியில் இருக்கின்ற துருக்கியோடு ரஷ்யா மோதிக்கொள்ள நேட்டோ அனுமதிக்குமா என்ற கேள்வி பலருக்கும் எழக்கூடும். இருப்பினும்
துருக்கியை ஆதரிக்கின்றோம், துருக்கியின் பின்னால் நிற்கின்றோம் என்பதை கடந்து நேட்டோவால் அதிகம் ரஷ்யாவை மிரட்ட முடியாது என்பதே யதார்த்தம். யுக்ரைனில் அவ்வாறான மிரட்டலுக்கான பதில்களையே இன்று சிறிய மண்ணில் புட்டின் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அத்துடன் மேற்குலக தரப்பு ஒப்பீட்டளவில் கடைபிடிக்கும் சர்வதேச நெறிமுறைகளையோ நீதி நெறிமுறைகளையோ புட்டின் கடைபிடிக்க மாட்டார் என்பதை அவரது செயற்பாடுகள் அப்பட்டமாக வெளிக்காட்டி வருகின்றன. இன்று சிறிய போரில் ரஷ்யா காட்டி வருகின்ற போர் வலிவை ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் கூட மேற்குலக தரப்பு ஒட்டுமொத்தமாக கூட வெளிக்காட்டவில்லை. இதேவேளை காஸ்பியன் கடற்பிராந்தியத்தில் ரஷ்ய போர்க்கப்பல்களின் சாகசங்கள், நீர்மூழ்கி கப்பல்களின் சாகசங்கள் என்பவற்றோடு சிறிய வான்பரப்பை ரஷ்ய விமானங்கள் ஆக்கிரமித்திருக்கின்றன. இந்த நிலையில் தமது குண்டுவீச்சு விமானங்களுக்கு பாதுகாப்பாக தாக்குதல் போர் விமானங்களும் துணைக்கு செல்லும் என்று அறிவித்திருக்கின்ற ரஷ்யா தனது சிறிய படைத்தளத்திலும் கடற்பிராந்தியத்திலும் தமது விமானங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் ஏவுகணைகளை குவித்து வருகிறது. எனவே கூட்டு முனைப்பாக ISஐ எதிர்ப்பதை விடுத்து தமக்குள் இத்தரப்புகள் சீண்ட முனைந்தால் அனைவருக்கும் சர்வநாசம் என்பதே இன்றைய யதார்த்தம். நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KV கலைரூபன். ஒளிப்பட தொகுப்பு கஜவதனி. இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.